ஹாய், நான் கிஷோர். நான் இப்போ பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிச்சுட்ருக்கேன். நான் இப்போது 7th செமஸ்டரோட ஹாலிடேஸில் இருக்கேன். நெக்ஸ்ட் 8th செமஸ்டர் எந்த வித பெரிய கோர்ஸும் எனக்கு இல்லை. ஒரு 6 மந்த்ஸ் ஃப்ரீ டைம். இந்த ஃப்ரீ டைம் எதுக்கு எல்லோரும் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, அவங்கள அப்ஸ்கில் பண்ணுறதுக்கு அண்ட் நெக்ஸ்ட் லெவல் அவங்களோட ஜாப்க்கு இன்டர்வியூஸ் அட்டெண்ட் பண்ணுறது, அவங்க நிறையா கோர்ஸ் முடிக்கிறது, இந்த மாதிரி அவங்களே அப்ஸ்கேல் பண்ணுறதுக்கு நிறையா வேலையை எல்லோரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக இதுதான் பண்ணணும். நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, ஃபோட்டோகிராஃபின்ற பேரில் மொட்டை மாடி கேமரா தூக்கிட்டு போய் கிரிஞ்சாக 4 ஃபோட்டோ எடுக்கிறது. ஃபோட்டோ ஒழுங்காக வரலன்னு கேமரா மேலே குறை சொல்லிட்டு அப்படியே மொட்டை மாடிலேருந்து கீழே வந்துடுறது. அப்படியே எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு மொட்டை மாடிக்கு போகிறது, அதே ஒர்க் அவுட்டை தள்ளி போடுறது. ப்ராக்ரெசிவாக ஏதாவது ஒரு வேலை பார்க்குறேனா அப்படின்னு கேட்டானா, கண்டிப்பாக இல்லை. எனக்கு ஒரு மோட்டிவ் தேவைப்பட்டுச்சு. அதுக்கு ஆரம்பிச்சது தான் இந்த சேனல் லேர்னிஃபை தமிழ். இந்த சேனலில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, டெய்லி நான் என்ன படிக்கிறேனோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயத்தை நான் 4 ஹவர்ஸ் இல்லைனா 5 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறேன் அப்படின்னா, அதில் முக்கியமாக படிக்க வேண்டியது எல்லாத்தையும், படிக்க வேண்டாதது எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 30 மினிட்ஸ் to 1 ஹவர் அந்த அளவுக்கு தான் வரும். டெய்லி நான் படிக்கிறதுல எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு, மீதி உள்ள எல்லாத்தையும் நான் ஒரு வீடியோவாக உங்களுக்கு புரியிற லெவலில் ஈஸியாக தமிழில் சொல்லி கொடுக்க போகிறேன். ஆக்சுவலாக ஒரு விஷயத்தை படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு மொத்தம் 3 ஃபேஸ் இருக்குது. மொதல் ஃபேஸ் ஒய். எதுக்கு அந்த விஷயத்தை படிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம். எக்ஸாம்பிளுக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஃபஸ்ட் செமஸ்டரில் சி படிப்பாங்க. அதுக்கடுத்து செகண்ட் செமஸ்டரில் சிலபஸில் இருக்கே அப்படின்றதுக்காக C++ படிக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் அது ஏன் C++ படித்தோம் அப்படின்னு கேட்டோன்னா இப்போ வரைக்குமே யாருக்கும் தெரியாது. ஈவன் காலேஜ் முடித்த இன்ஜினியர்ஸ்க்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் எதுக்கு படிக்கிறோம் அப்படின்றத நம்ம பிரெயின் அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் தான் நம்மளால் அதை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்து படிக்க முடியும். இப்போ ரீசெண்டாக நடந்த சயின்ஸ் ஸ்டடி படி நம்ம பிரெயின் ஒரு விஷயத்தை எதுக்கு பண்ணுறோம் அப்படின்றத தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த விஷயத்தை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்து புரிஞ்சுக்கவாது ட்ரை பண்ணும். அதுதான் ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஒய். எதுக்கு அந்த விஷயத்தை படிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது ஃபேஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். இந்த 2வது ஃபேஸை நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம வெறுமனையாக தியரிட்டிக்கலாக படித்தா கண்டிப்பாக ரொம்பவே போர் அடிச்சிடும், ரொம்பவே ட்ரையாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வெறுமனையாக தியரியாக படிக்கவே கூடாது. நம்ம தியரியாக படிக்கிறத உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கும்போது தான் நம்ம பிரெயினுக்கு அது ரொம்பவே ஈஸியாக புரியும். கோடிங் பொறுத்த வரைக்கும் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் தி பெஸ்ட் கீ ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். அண்ட் 3வது ஃபேஸ் கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது இந்த கோடிங் அப்புறம் படிக்கிறது இந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. நீங்கள் ஜிம்முக்கு போகிற ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக இருந்தாலும் ஓகே, நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருந்தாலும் ஓகே, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் ஓகே, நீங்கள் எதுவாக இருந்தாலும் கன்சிஸ்டன்சி இஸ் தி மெயின் கீ ஃபார் சக்ஸஸ். நீங்கள் ஒரு விஷயத்தை அட்டைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நீங்கள் ஒரு விஷயத்தை இன்றைக்கி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1 மந்த் அந்த விஷயத்தை முடிச்சுட்டு நம்ம தான் 1 மந்த் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோமே, நம்மளுக்கு அவ்வளோ பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் தெரியலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கவே கூடாது. நீங்கள் ஒரு நாளும் முடிக்கும்போது இன்றைக்கி என்ன புதுசாக லேர்ன் பண்ணோம் அப்படிங்கிறத தான் நீங்கள் பார்க்கணும். இந்த 3 ஃபேஸையும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்பவே ஈஸியாக அட்டைன் பண்ணிடலாம். நம்ம சேனலில் எந்த ஒரு டாபிக் எடுத்து பேசினாலும் இந்த 3 ஃபேஸ் இல்லாமல் எந்த வீடியோவும் வரப்போகிறதில்ல. ஃபஸ்ட்டு ஃபேஸ் நம்ம சேனல் மூலிமாவே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கிடச்சிரும். அந்த விஷயம் எதுக்கு படிக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு தான் நான் அந்த டாபிக் உள்ளே போவேன். 2வது ஃபேஸ் இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம சேனல் மூலியமாகவே கிடச்சிரும். மீதி உள்ள 50% இம்ப்ளிமெண்டேஷன் அதை உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் தான் பார்க்கணும். அண்ட் திஸ் இஸ் அவர் ஃபஸ்ட் வீடியோ ஃபார் அவர் சேனல். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் நிறையா டாபிக்ஸ் பற்றி பார்க்கலாம். பை.